Hey guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி ஆஃபீஸ் vlog பார்த்துடலாம். காலையில் இன்றைக்கி தான் அதிசயமாக நான் சீக்கிரம் கிளம்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் வீடியோ எடுக்க எவ்வளோ வேஸ்ட் பண்ண போகிறேன்னு தெரில. காலையிலே எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சு ரெடி ஆயாச்சு. போகிற வரையில இன்றைக்கி என்ன கிழமை? டியூஸ்டே. எடிட் பண்ணி என்னைக்கு போட போகிறேன்னு தெரில. ஷூ வேறு பிஞ்சிருச்சு. ஃபோனில் வேறு ஸ்டோரேஜ் கம்மி தான் இருக்குது. வெயிலும் சத்தியமாக என்னால் முடியல, செம்மையாக கொளுத்துது. ஒவ்வொரு நாளும் நான் பிளான் பண்ணுறது வந்து சீக்கிரமாக போயிடலாம், வெயிலுக்கு முன்னாடி போயிடலாம். ஏன்னா ஆஃபீஸ் போனால் ஏசி இருக்கும்ல, அங்கே போய் ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போய் திருப்பி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆஃபீஸு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பி பஸ் ஸ்டாப், அங்கேருந்து திருப்பியும் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிரும். 9 மணி கூட ஆகலை, கரெக்டாக மணி வந்து 8 தான் ஆகுது. பாருங்க எப்படி வெயில் அடிக்குது. ஓகே, எல்லாம் ரெடி, அப்படியே கிளம்பலாம். இந்த ரோடு தான் வந்து என்னோடய ஃபேவரட்டான ரோடு. ஏன்னா நான் இப்போ இங்கே தான் கரெக்டாக வீட்டிலேருந்து வந்துட்டு இங்கே வரும்போது எப்போவுமே வீடியோ எடுப்பேன். இந்த ரோடு தான் பார்க்க அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். இந்த மாதிரி எப்போவுமே வந்து இந்த ரோடு தான் அமைதியாக இருக்குது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து ரெசிடென்ஷியல் மெயின் ரோடு வந்து அந்த சைடு இருக்குது. நான் அந்த ரோடு எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடுவேன், ஃபுல்லாக வண்டியாக இருக்கனால. வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் ரோடு ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த ரோட்டில் வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், ஆளுங்களாம் இருக்க மாட்டாங்க, நம்ம அவருக்கு தானே பேசிகிட்டே வரலாம். அதனால் சில பேர் வந்து என்னடா இவன் ஏதோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க. பட் பரவாயில்ல. இன்றைக்கி என்னலாம் நடக்க போகுதோ, செம்ம வேலை இருக்குது ஆஃபீஸில். ஒவ்வொரு நாளும் காலையில் போகும்போது இப்படி தான் யோசிச்சுட்டே போகும், இன்றைக்கி என்னலாம் அப்போ வைக்க போகிறாங்களோ. லாஸ்ட் வீக் இதே மாதிரி நான் வந்து ஆஃபீஸ் vlog பண்ணலான்னு ஒரு இது எடுத்தேன். ஆனால் வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, மினி vlog மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸில் போடலாம் அப்படின்னு எடுத்தேன். நான் ரெக்கார்ட் பண்ணதே வந்து 6 to 7 minutes வந்துருச்சு. சரி, அதை எடிட் பண்ணி ஏன்னா நம்ம ஷார்ட்ஸில் வந்து 1 minute தான் போட முடியும். கடைசியில் நான் vlog-ஆகவே அதை மாற்றிட்டேன். அதுவும் இன்னும் போஸ்ட் பண்ணல. இந்த வாரம் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். ஓகே, நான் சொன்னல வெயில் எப்படி கொளுத்துது. நான் போட்டிருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து இதை தாங்குமான்னு தெரியல. 2 லேயர் போட்டு வந்திருக்கேன். அப்போது ஏப்ரல் மாதம்னா எப்படி இருக்கும், இந்த வசந்த காலமா இளைஞர் காலம் ஏதோ ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் ஒரு நிலாஜி பாட்டு எனக்கு தெரியல, நிலான்னு சொல்லிட்டு இங்கே வெயில் தான் கொளுத்தி எடுக்குது. 2 நாள் தான் நான் வந்து சாட்டர்டே சண்டே வந்து மொட்டை மாடியில் போய் யோகா பண்ணேன். அது கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொளுத்தி விட்டுருச்சு. நான் இப்போ வந்திருக்கிற டைமுக்கு வந்து எனக்கு பஸ்ஸில் சீட்டு கிடைக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பெங்களூரில் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே தான் செம்ம க்ரௌடாக இருக்கும். எனக்கு தெரியல, அந்த 3 நாள் தான் எல்லோரும் ஆஃபீஸ் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி 9 மணிக்கு வந்திருக்கேன். ஏன்னா 9 மணிக்கு போனால் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கிற டிராஃபிக்கை பார்த்தா எனக்கு சீட்டு கிடைக்கும் தோணலை. பெங்களூரும் அதனோட எக்ஸ்ட்ரீம் பஸ் இஸ் கம்மிங். ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, நான் பேச கேட்க தான் தெரில. மைக் போட்டிருக்கேன். எனக்கு வேறு இந்த மைக் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா பஸ்ஸில் வந்து பயங்கரமாக கூட்டமாக இருக்கும்போது இந்த மைக் இந்த என்னது இரும்பில் எல்லாம் பட்டு எங்கேயாவது கலண்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ். நான் அப்போ தான் வந்து பஸ்ஸில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக போனேன். நிற்கிறதுக்கு இடம் இருந்தது, கூட்டமாக இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி வேர்ஸ்ட்டு டே. டிராஃபிக் மட்டும்தான் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வந்து நான் இப்படி கிளம்பி போயிட்டுருக்கேன்ல, அப்போ என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, நான் நடந்து போயிட்டுருக்கும் போது நான் ஸ்பீடாக போயிடுவேன். டிராஃபிக்கில் காரும் பைக்கும் பாவம் அவங்கள பார்க்கும்போதுப்பா நம்ம பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்குவான். அவங்க போகிறதுக்குள்ளே நம்ம போய் ரீச் ஆயிடுவோம்ல. எனக்கு என்ன ஆக்வர்டாக இருக்குது தெரியல. இதுக்கு முன்னாடி நான் இப்படியெல்லாம் இப்போ தான் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இப்படி ஃபோன் நேராக வச்சா என் மூஞ்சி தெரிய மாட்டேது. தூக்கி பிடிச்சிட்டு பேசிட்டு போனால் எல்லாேருக்கும் ஒரு மாதிரி தெரியும்ல, ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு. அதனால் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அவங்க வந்தாலே வந்து நான் பேசிகிட்டு இருப்பேன், அப்படியே கட் பண்ணிடுவேன். பரவாயில்ல.
நம்ம பல இதெல்லாம் தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசை தேத்திக்கிட்டேன். இப்போ கூட எல்லோரும் பார்க்குறாங்க. சரி, ஃபஸ்ட் டைம் ஜாபுக்கு போகும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கில் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐடி கார்டெலாம் போடும்போது வேறு ஃபீல் இருக்கே. இப்போல்லாம் என்னடா இது, எப்படா கழட்டி தூக்கி போடலான் இருக்கு. இவ்வளோ தூரம் வெயிலில் நடந்து வந்துட்டு எனக்கு தெரியும். நான் லாஸ்ட் வீக்கே நோட் பண்ணேன், சம்மர் டைம் ஆனால் மட்டும் கொஞ்சம் ஆஃபீஸில் கூட்டமாக இருக்காங்க. இந்த ஏசி ஃபுல் டைம் ஏசி இல்லை, நான் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகுறேன். ஃபுல் ஏசி அப்படியே வரும்போதே ஜில்லுன்னு இருக்கு. guys ரெடி. எப்போவுமே வந்து நான் வந்தோடனே வாஷ்ரூம் போயிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் சொல்லியிருக்கேன்ல, வாஷ்ரூம் போயிட்டு அங்கே போய் ரெடினா லிப்ஸ்டிக் போட்டு இந்த தலையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு வருவேன். இன்றைக்கின்னு பார்த்து வாஷ்ரூமே பயங்கர என்கேஜாக இருந்தது. அதான் நான் பேசவே இல்லை. ஒருத்தர் இருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க. சரி அப்படியே அதுவே ரெடியாகி வந்துட்டேன். நல்ல வேலை, இதனாலே கொஞ்சம் டைமாவது மிச்சமாச்சு. இல்லைனா ரொம்ப நேரமாக பண்ணிகிட்ருப்பேன். லிஃப்ட்டில் வேறு சிசிடிவி கேமரா இருக்குது, நம்மளே பார்க்க போகிறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு இனி போய் நான் வேலை பார்க்குறேன். அடுத்த vlogல பார்க்கலாம். பாய் பாய். இங்கே எல்லோரும் வந்து வேலையாக இருக்காங்க.